வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியீடு. மதிப்பெண் விவரங்களை அறிய மாணவ மாணவிகள் ஆர்வம். நான்கு மாதங்களுக்கு பிறகு தமிழகம் முழுவதும் சிறிய கோயில்கள், உடற்பயிற்சி கூடங்கள் இன்று திறப்பு. உற்சாகத்துடன் உடற்பயிற்சி கூடங்களில் திரண்ட இளைஞர்கள். சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கின் விசாரணை கைதி பால்துரை உயிரிழந்த சம்பவம். முறையான சிகிச்சை இல்லாததே காரணம் என மனைவி பகிரங்க புகார். தொடர்ந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் தென்மேற்கு பருவமழை. கேரளாவை தொடர்ந்து கர்நாடகாவிலும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை. கர்நாடகாவில் பெய்யும் கனமழையால் தமிழகத்தை நோக்கி பெருக்கெடுக்கும் தண்ணீர். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. நீலகிரியில் பெய்து வரும் கனமழையால் 12 அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடு உயர்வு. மலைப்பகுதிகளில் உருவான 100க்கும் மேற்பட்ட சிற்றாறுகள், நீர்வீழ்ச்சிகள். மூணாறு நிலச்சரிவில் இதுவரை 43 பேர் உடல்கள் மீட்பு. ஒரே நாளில் 17 உடல்கள் கண்டெடுப்பு. மும்பையில் இன்று முதல் மீண்டும் ஒரு வாரம் மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் தகவல். அந்தமான் நிக்கோபாருக்கு அதிவேக பிராட்பேண்ட் இணைப்பு இன்று தொடக்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. சர்வதேச அளவிலான சீனாவின் நடவடிக்கைகளுக்கு கண்டனம். வாஷிங்டன் நகரில் ஒன்று திரண்ட அமெரிக்க வாழ் இந்தியர்கள். கடந்த 100 நாட்களாக கொரோனா தொற்று பாதிக்காத நியூசிலாந்து நாடு. சிறப்பான நோய் தடுப்பு நடவடிக்கையால் உலகிற்கே முன்மாதிரி. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகின்றன. கொரோனா பரவல் காரணமாக தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் காலாண்டு, அரையாண்டு தேர்வுகளின் அடிப்படையில் மாணவர்களின் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படும் என அரசு ஏற்கனவே அறிவித்தது. அதன்படி இன்று காலை 9:30 மணிக்கு வெளியிடப்படும் என்றும் அதனை tnresults.nic.in, dge1.tn.nic.in, dge2.tn.nic.in ஆகிய இணையதளங்களில் மதிப்பெண் விவரங்களை மாணவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. மேலும் மாணவ மாணவிகள் பள்ளியில் அளித்த தொலைபேசி எண்களுக்கு தேர்வு முடிவுகள் குறுஞ்செய்தி வாயிலாக அனுப்பப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் தீவிரத்தால் கேரளாவை தொடர்ந்து தற்போது கர்நாடகாவிலும் 7 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக காவிரி, கிருஷ்ணா ஆகிய ஆறுகளில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்கிறது. கிருஷ்ணராஜசாகர், ஹேரங்கி, ஹேமாவதி மற்றும் கபினி ஆகிய அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. இந்நிலையில் தக்ஷிண கன்னடா, உடுப்பி, உத்தர கன்னடா, சிக்கமங்களூரு, ஹாசன், குடகு மற்றும் ஷிமோகா ஆகிய 7 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் கடலோர பகுதிகள், வடக்கு மற்றும் தென் பகுதியின் உள் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கர்நாடக இயற்கை பேரிடர் கண்காணிப்பு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 43ஆக அதிகரித்துள்ளது.
நேற்று மட்டும் 17 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இடுக்கி மாவட்டம் மூணாறு அருகே ராஜமலை தேயிலை தோட்ட பகுதியில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டு அதில் மலைத்தோட்ட தொழிலாளர்கள் உட்பட 78 பேர் சிக்கிக் கொண்டனர். இவர்களில் 12 பேர் உயிரோடு மீட்கப்பட்டனர். நிலச்சரிவில் சிக்கி ஏற்கனவே 26 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் 17 பேரின் உடல்கள் நேற்று மீட்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 43ஆக அதிகரித்துள்ளது. எஞ்சியவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கேரளாவில் மழை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆலப்புழா, இடுக்கி, கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொல்லம், கோட்டயம், எர்ணாகுளம், திருச்சூர், பத்தனம்திட்டா, பாலக்காடு ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கையும், தலைநகர் திருவனந்தபுரத்திற்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் விதமாக 4 மாதங்களாக மூடப்பட்டிருந்த சிறிய வழிபாட்டு தலங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் ஆகியவை இன்று முதல் திறக்கப்பட்டுள்ளன. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக மத்திய மாநில அரசுகள் கடந்த மார்ச் மாதம் ஊரடங்கை அறிவித்தன. தற்போது மத்திய மாநில அரசுகள் ஊரடங்கு விதிகளில் பல்வேறு தளர்வுகளை அறிவித்துள்ளன. தமிழகத்தில் இன்று முதல் சிறிய வழிபாட்டு தலங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் ஆகியவற்றை திறக்க அரசு அனுமதி வழங்கியுள்ளது. தூத்துக்குடியில் உள்ள உடற்பயிற்சி மையங்களில் காலையில் இருந்தே பொதுமக்கள் சமூக இடைவெளியுடன் உடற்பயிற்சியில் ஈடுபட்டனர். அதனால் ஜிம்முங்கெலாம் மூடி இருந்துச்சு. இப்போ தமிழ் அரசு திறக்க சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க. நாங்கள் முறையாக இப்போ விளாட வந்திருக்கோம். இங்கே ஒரு 6 மாதம் விளாடனால எங்கள் உடம்புல ரொம்ப கட்டு இல்லாமல் இருந்துச்சு. மறுபடியும் விளாட வந்திருக்கோம். நாங்கள் இப்போ ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு வந்து நாங்கள் சானிடைசரு, முகக்கவசம் எல்லாம் பாதுகாப்பாக விளாண்டுட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ இன்றைக்கி ஜிம்மு திறந்துருக்கோம். விளாடுறவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சி. கோயில்கள் திறப்பு தொடர்பாக சென்னை ஜாஃபர்கான்பேட்டை பகுதியில் உள்ள கெங்கையம்மன் கோவிலில் இருந்து அது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ராம்குமார். இதுகுறித்து அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ராம்குமார், கோவில் திறப்பு குறித்து அங்கு வரும் பக்தர்கள் என்ன சொல்கிறார்கள்? பக்தர்களின் வருகை எப்படி இருக்கு? கண்டிப்பாக கார்த்திகா, கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி முதல் கொரோனா தொற்றின் காரணமாக தமிழகத்தில் முழு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டு அனைத்து பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள், சுற்றுலா தலங்கள் அனைத்துமே அடைக்கப்பட்டிருந்தன. கடந்த 1 மாதங்களாக பல்வேறு தளர்வுகளுடன் பல தளர்வுகள் தமிழக அரசும் மத்திய அரசும் தொடர்ந்து தளர்வுகளை அறிவித்து வந்த நிலையில் ஊராட்சி பகுதிகளில் கடந்த மாதம் முதல் சிறிய அளவிலான ஆண்டு வருமானம் 10,000க்கும் குறைவான வழிபாட்டு தலங்களை திறக்க தமிழக அரசு அனுமதி அளித்தது. அதன் அடிப்படையில் இன்று, அதாவது நேற்று முன்தினம் தமிழக அரசு ஒரு புது உத்தரவை அறிவித்தது. அதன் சென்னை உள்ளிட்ட 10 மாநகராட்சி மற்றும் நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் உள்ள 10,000க்கும் குறைவான வருமானம் உள்ள கோயில்கள், வழிபாட்டு தலங்கள், பள்ளிவாசல்கள் மற்றும் தேவாலயங்களில் திறக்க தமிழக அரசு அனுமதி அளித்தது. அதன் அடிப்படையில் இன்று முதல் வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டிருக்கு. தற்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதி ஜாஃபர்கான்பேட்டையில் உள்ள கங்கையம்மன் ஆலயம். அந்த ஆலயத்தில் காலை முதலே வழிபாடுகள் பொதுமக்கள் தொடர்ந்து தரிசனம் செய்து வருகிறாங்க. நம்மளிடையே பொதுமக்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். வணக்கங்க, கடந்த 4 மாதங்களாக இந்த பொது ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டு ஆலயங்கள் மூடப்பட்டிருந்தன. தற்போது திறக்கப்பட்டிருக்கு. இங்கு அரசு அறிவித்த நிபந்தனைகள் எல்லாமே அமல்படுத்தப்பட்டிருக்கா? நாங்கள் கடந்த 4 மாதமாக அரசாங்கம் சொன்னபடி நாங்கள் இந்த கோவில் சாத்தி இருந்தோம். இன்றைக்கி தான் திறந்தாங்க. எப்பவுமே ஆடி மாதம் 10 நாள் திருவிழா நடக்கும். அது கோலாகலமாக நடக்கும். இந்த வாட்டி நடக்கலை. அதே போல் 4 மாதங்களாக தொடர்ந்து மூடி இருந்தது. இப்போ இன்னைக்கு முதல் அனுமதிக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள் எந்த அளவுக்கு வராங்க? பக்தர்கள் வராங்களா? பக்தர்கள் எல்லாரும் வராங்க. அரசாங்கம் சொன்னபடியே மாஸ்கெல்லாம் அணிஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் கரெக்டாக தான் போயிட்டுருக்காங்க. கூட்டம் அந்த அளவுக்கு சேராமல் ஒரு கொஞ்சம் பேராக தான் தரிசனம் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அதாவது பொதுமக்கள் சொன்னதை கேட்கலாம். அதாவது இன்னைக்கு முதல் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதே போல் இங்கே வரக்கூடிய பக்தர்கள் முகக்கவசம்,
அதே போல் தனி மனித இடைவெளி உள்ளிட்ட அனைத்துமே வந்து இந்த கோவிலில் வந்து கடைபிடிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த கோவில் மட்டும் இல்லை, சென்னையில் பல்வேறு இடங்களில் சிறிய அளவிலான சாலை ஓரங்களில் இருக்க கோவில்கள், அதே போல் அம்மன் ஆலயங்கள் எல்லா இடத்துலையுமே இந்த வழிபாடு பெற்றிருக்கு. அதே போல் பொதுமக்கள் என்ன கருதுறாங்களா, கடந்த 4 மாதங்களாக அதாவது மூடப்பட்டிருந்த ஆலயங்கள் இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கு. வீடுகளில் அடங்கியுள்ளதால் பெரிய பாதிப்புக்குள்ளாயின பொதுமக்கள் தற்போது திறக்கப்பட்டுள்ள ஆலயங்களுக்கு வழிபட்டு தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தி வராங்க. அதே போல் இந்த மாதம் ஆடி மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு வார காலமே இருக்கிறதுனால ஆண்டுதோறும் ஆடி மாதங்களில் அம்மன் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் இருக்கும். கூழ் வார்த்தல், பொங்கல் வைத்தல் போன்ற ஒரு சிறப்பு வழிபாடு இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா தொற்றின் காரணமாக மூடப்பட்டிருந்தனால பல கோவில்களில் இந்த கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி, திருவிழாக்கள் வந்து நடைபெற்றிருக்கு. இன்னும் சில ஒரு வாரம் இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து கூழ் வார்த்தல் போன்ற தங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்த தயாரிக்காங்க. அதே போல் கோவில் நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் இங்கு வரக்கூடிய பக்தர்களை தனி மனித இடைவெளி மற்றும் முகக்கவசங்கள் உள்ளிட்ட பல அரசின் நிபந்தனைகளை அமல்படுத்த தயாராக இருக்கிறாங்க. கார்த்திகா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராம்குமார். கர்நாடக அணையில் இருந்து தொடர்ந்து தண்ணீர் அதிக அளவில் வெளியேற்றப்படுவதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1,30,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் அண்டை மாநிலமான கர்நாடகாவில் கடந்த சில நாட்களாக மழையின் தீவிரம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அங்குள்ள பெரும்பாலான அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. குறிப்பாக கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி போன்ற அணைகள் நிரம்பி வழிவதால் பாதுகாப்பு கருதி அவற்றில் இருந்து தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இந்த தண்ணீர் முழுவதும் ஒகேனக்கல் வழியாக தமிழகத்தின் காவிரி ஆற்றில் கலப்பதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஏற்கனவே வினாடிக்கு 1,00,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போதைய நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 1,30,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணைகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை, கூடலூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 8 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததுடன் மரங்கள், மின் கம்பங்கள் சாய்ந்தும் மண் சரிவுகள் ஏற்பட்டும் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக 100க்கும் மேற்பட்ட சிற்றாறுகள், நீர்வீழ்ச்சிகள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக கல்லட்டி, 6வது மைல் நடுவட்டம், ஊசிப்பாறை போன்ற பல பகுதிகளில் புதிதாக நீர்வீழ்ச்சிகள் தோன்றியுள்ளன. கடந்த ஒரு வாரம் பெய்த மழையின் காரணமாக நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள பைக்காரா, காமராஜர் சாகர், எமரால்டு, அவலாஞ்சி, அப்பர் பவானி, குந்தா, கிளேன் மார்க்கன் உள்ளிட்ட 11 அணைகளின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. அதிகபட்சமாக தேவாலா பகுதியில் 121 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. சாத்தான்குளம் சித்திரவதை மரணம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட SSI பால்துறையின் மரணத்திற்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படாததே காரணம் என அவரது மனைவி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கில் சாத்தான்குளம் காவல் நிலைய சிறப்பு சார்பு ஆய்வாளர் பால்துறை கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் இருந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி கொரோனா பாதிக்கப்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். தனது கணவரின் உயிரிழப்புக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படாததுதான் சாத்தான்குளம் காவல் நிலைய பெண் எழுத்தர் பியூலா, காவலர் சேவியர் மற்றும் தத்தார்மடை காவல் நிலைய ஆய்வாளர் ஹரிஸ் ஆகியோரின் செயல்பாடுமே காரணம் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சர்வதேச அளவிலான சீனாவின் பல்வேறு நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் அங்குள்ள இந்தியர்கள் உட்பட பல்வேறு நாட்டினர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்திய எல்லைப் பகுதிகள் ஆக்கிரமிப்பு, தென்சீன கடல் ஆதிக்கம், கொரோனா வைரஸ் விவகாரம் போன்ற சீனாவின் பல்வேறு நடவடிக்கைகளால் சர்வதேச அளவில் அந்நாட்டிற்கு எதிராக கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. இதனை வெளிப்படுத்தும் வகையில் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் அங்கு வசிக்கும் இந்தியர்கள், வியட்நாம் மக்கள், திபெத் சமுதாயத்தினர் என பல்வேறு நாட்டினரும் திரண்டு எதிர்ப்பு கோஷங்களை முன்வைத்தனர். தங்கள் நாட்டின் தேசிய கொடிகளை கைகளில் ஏந்தியபடி அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சியின் இடைக்கால தலைவராக திருமதி சோனியா காந்தியே தொடர்வார் என அக்கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து ராகுல் காந்தி விலகினார். இதனைத் தொடர்ந்து கட்சியின் இடைக்கால தலைவராக சோனியா நியமிக்கப்பட்டார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி இடைக்கால தலைவராக சோனியா நியமிக்கப்பட்ட நிலையில் அவரது பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைகிறது. ராகுல் காந்தியை மீண்டும் காங்கிரஸ் தலைவராக நியமிக்க வேண்டும் என அக்கட்சியில் ஒரு சிலர் கூறி வருகின்றனர். இதனால் புதிய தலைவர் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் காணொலி காட்சி மூலம் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அபிஷேக் சங்வி புதிய தலைவரை தேர்வு செய்யும் வழிமுறைகள் சரியான முறையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் விரைவில் அப்பணிகள் முடிவடையும் எனவும் குறிப்பிட்டார். அதுவரை காங்கிரஸ் இடைக்கால தலைவராக சோனியா காந்தி தொடர்வார் எனவும் அவர் கூறினார். மும்பையில் மீண்டும் பருவமழை தீவிரமாக பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மும்பையில் கடந்த திங்கட்கிழமை முதல் 3 நாட்களாக பெய்த கனமழையால் நகர மக்கள் பல இன்னல்களுக்கு ஆளானார்கள். வரலாறு காணாத மழையால் மும்பை உள்ளிட்ட நகரங்கள் வெள்ளத்தில் மிதந்தன. ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து முடங்கியது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. அதையடுத்து வியாழக்கிழமை முதல் மழை குறைந்ததால் அம்மாநில மக்கள் நிம்மதியடைந்தனர். இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் மும்பையில் இன்று முதல் மீண்டும் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பை உட்பட கடலோர மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் இந்த நிலை ஒரு வார காலத்துக்கு நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் நீரில் மூழ்கி உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 4 மாணவர்களின் உடல்களை தாயகம் கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்களின் பெற்றோர்கள் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த தலைவாசல் அருகே ஆரக்கலூரைச் சேர்ந்த மனோஜ் என்ற இளைஞர் ரஷ்ய நாட்டின் மாஸ்கோ மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் மருத்துவக் கல்வி 4ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்நிலையில் மனோஜ் அவருடன் படித்த சென்னையைச் சேர்ந்த ஸ்டீஃபன், தாராபுரத்தைச் சேர்ந்த முகமது ஆஷிக், திட்டக்குடியைச் சேர்ந்த விக்னேஷ் ஆகிய 4 பேரும் மாஸ்கோ வேல்ஃபோ ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தபோது திடீரென நீர் சுழற்சியில் சிக்கி மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்துவிட்டனர். இச்சம்பவம் குறித்து மாணவர்களின் பெற்றோர்களிடம் ரஷ்ய நாட்டு கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பொது முடக்கம் காரணமாக விமான சேவை தடை செய்யப்பட்டுள்ளதால் ரஷ்யாவில் உயிரிழந்த 4 மருத்துவ மாணவர்களின் உடல்களை மீட்டு தாயகம் கொண்டுவர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள் இந்திய தூதரகம் மூலம் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு 4 மாணவர்களின் உடல்களை தமிழகம் கொண்டுவர முயற்சி எடுக்க வேண்டும் என்று ஆத்தூர் மாணவர் மனோஜின் பெற்றோர் மற்றும் தாராபுரம் மாணவர் ஆஷிக்கின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரஷ்யாவில் மாஸ்கோ பக்கத்தில் வேர்ல்டு கிராடுங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் மருத்துவ படிப்பு 5ஆம் வருஷம் படிச்சுட்டு இருந்தேன். அடுத்த வருஷம் முடியுது. நேற்று இரவு ஒரு பர்ச்சேஸ்க்காக போகிறப்போ ஆற்றுல வெள்ளம் பிரிட்ஜில் போயிட்டு இருக்கிறது காரோட அவரோட 4 ஃப்ரெண்டுகளும் இப்போ 4 பேர் அப்படி ஆற்றுலேயே போயிட்டாங்க. ரெண்டாவது மருத்துவம் அவருடைய பெரிய கனவு மருத்துவத்துறையில் பெரிய அளவு இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தமிழ்நாடு அரசு பையனை நல்லபடியாக கொடுத்தாங்கன்னா நமக்கு வேறு இங்கே செய்ய வேண்டிய ஒரு சில சடங்குகள்லாம் இருக்குல்ல செஞ்சு கையெழுத்து வச்சுட்டு தான் முடியும். இருக்கிற சூழ்நிலை ரொம்ப அன்பாக நான் கேட்டுக்கிறேன். திரை பயணத்தின் 45 ஆண்டுகள் நிறைவு பெறும் நாளில் தனது ரசிகர்களுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நன்றி தெரிவித்துள்ளார். நடிகர் திரு ரஜினிகாந்த் அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலம் தொடங்கி 45 ஆண்டுகளை நிறைவு செய்யவுள்ளதை ரசிகர்கள் கொண்டாட துவங்கியுள்ளனர். வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அபூர்வ ராகங்கள் படம் ரிலீஸ் ஆகி 45 ஆண்டுகள் நிறைவடைய உள்ளது. அதனை கொண்டாடும் விதமாக 45 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் சிடிபி என்ற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் செய்து வருகின்றனர். ரஜினியின் 45 ஆண்டுகள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு மோகன்லால், மம்முட்டி, சிவகார்த்திகேயன் தொடங்கி முன்னணி நடிகர்கள் ஒன்றிணைந்து போஸ்டர் ஒன்றை வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் நடிகர் திரு ரஜினிகாந்த் தனது ட்விட்டர் பதிவில் வெளியிட்டுள்ள பதிவில் தன்னுடைய திரை உலக பயணத்தின் 45 ஆண்டுகள் நிறைவு பெறும் இந்நாளில் தன்னை வாழ்த்திய நல் இதயங்களுக்கும் தன்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிக பெருமக்களுக்கும் இதயம் கனிந்த நன்றி என தெரிவித்துள்ளார். மேலும் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை என தெரிவித்துள்ளார்.
இனி மேலும் சில நிகழ்வுகளை வேக செய்திகளாக தற்போது காண்போம். அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கான அதிவேக பிராட்பேண்ட் இணைப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு விரைவான மொபைல் மற்றும் லேண்ட்லைன் தொலைத்தொடர்பு சேவைகளை வழங்கும் வகையில் சுமார் 1224 கோடி ரூபாய் செலவில் சுமார் 2300 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த கேபிள் போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலை 10:30 மணிக்கு சென்னை மற்றும் போர்ட் பிளேயரை இணைக்கும் நீர்மூழ்கி ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் இணைப்பை காணொலி காட்சி மூலம் பிரதமர் திரு மோடி திறந்து வைக்கிறார். டெல்லியில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மற்றும் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மற்றும் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கடந்த ஒரு வாரமாக தலைநகர் டெல்லி மற்றும் புறநகர் பகுதிகளில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக டெல்லியில் வசிக்கும் மக்களுக்கு சிறிது நிவாரணம் கிடைத்தது. தொடர்ந்து டெல்லியில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மற்றும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாகை மாவட்டம் சீர்காழி அருகே இரவில் சுற்றித் திரியும் மர்ம நபர் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. விளாந்திட சமுத்திரம் காளியம்மன் கோவில் பகுதியில் இரவு நேர விபத்துகள் குறித்து சிசிடிவி மூலம் போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் இரவில் சைக்கிள்களில் வரும் மர்ம நபர் ஒளிரும் பொருளை வீட்டின் கூரையில் எரிந்துவிட்டு செல்வதும் உடனே வெடித்து தீப்பற்றி எரிவதும் தெரியவந்தது. மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆழியார் அணையில் தவறி விழுந்து உயிரிழந்த வளர்ப்பு மாட்டை 3 நாட்களுக்கு பிறகு தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். வளர்ப்பு மாடுகளை ஆழியாறு அணை கரையோரம் மேய்ச்சலுக்கு விடுவது வழக்கம். இந்நிலையில் 3 நாட்கள் முன்பு மேய்ச்சலில் இருந்த மாடு ஒன்று அணையில் தவறி விழுந்தது. தொடர் போராட்டத்திற்கு பிறகு அணையில் தவறி விழுந்த மாட்டை கயிறு கட்டி தீயணைப்புத் துறையினர் மீட்டு அங்குள்ள சமவெளி பகுதியில் புதைத்தனர். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒப்பந்த பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் அளிக்காவிட்டால் தமிழக அரசை கண்டித்து தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு மின்சார வாரிய ஒப்பந்த தொழிலாளர் சங்க பொதுச் செயலாளர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பணி நியமனத்தில் பல கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே துணி துவைக்க கண்மாய்க்கு சென்ற சலவை தொழிலாளி நீரில் மூழ்கி உயிரிழந்தார். முத்தையா என்பவர் துணி துவைப்பதற்காக கல்லூர் கண்மாய்க்கு சென்றார். கண்மாய் அருகில் கிடந்த கல்லை தூக்கிய போது தடுமாறிய முத்தையா மயக்கமடைந்து தண்ணீரில் விழுந்து மூழ்கி பலியானதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திருவாடானை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கோதைமங்கலத்தில் ஊராட்சியால் தோண்டப்பட்டு வரும் கிணற்றில் தவறி விழுந்த மூதாட்டி பலியானார். சண்முக நதி ஆற்றங்கரை அருகே ஊராட்சி சார்பில் கிணறு வெட்டும் பணி நடைபெற்றது. 2 நாட்களுக்கு முன்னர் மயிலாத்தாள் என்ற 75 வயது மூதாட்டி கிணற்றில் தவறி விழுந்து இறந்துள்ளார். இந்நிலையில் தண்ணீரை வெளியேற்றும் போது மூதாட்டி இறந்து கிடந்ததை பணியாளர்கள் பார்த்தனர். மூதாட்டியின் உடலை மீட்ட போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரிட்டனில் செப்டம்பர் மாதம் முதல் பள்ளிகள் அவசியம் திறக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் பிரிட்டனில் பள்ளிகள் மூடப்பட்டன. தற்போது பிரிட்டனில் கொரோனா தொற்று குறைந்து வருகிறது. இதுகுறித்து பேசிய போரிஸ் ஜான்சன் இனிமேலும் பள்ளிகளை மூடுவது நல்லது அல்ல என தெரிவித்துள்ளார். மேலும் பள்ளிகளில் மாணவர்கள் முகக்கவசம் மற்றும் சமூக இடைவெளி போன்ற பாதுகாப்பான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். 4வது முறையாக மீண்டும் இலங்கை பிரதமராக ராஜபக்சே நேற்று பதவியேற்றுக் கொண்டார். 225 உறுப்பினர்களை கொண்ட இலங்கை நாடாளுமன்றத்துக்கு கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேயின் கட்சி 2 பங்கு இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. அந்த கட்சிக்கு 145 இடங்களும் கூட்டணி கட்சிகளுக்கு 5 இடங்களும் கிடைத்தன. இலங்கையின் பிரதமராக இதற்கு முன் 3 முறை இருந்துள்ள ராஜபக்சே இப்போது 4வது முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார்.
நாகை அருகே கடற்கரையில் குவிந்திருந்த குப்பைகளை அகற்றி தன்னார்வலர்கள் சுத்தப்படுத்தினர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த பிரதாபராமபுரம் கிராமத்தில் கடற்கரையில் கிடந்த குப்பைகள், பிளாஸ்டிக் பைகள், பிளாஸ்டிக் பொருட்கள், மது பாட்டில்கள், உடைந்த கண்ணாடி ஆகியவற்றை தன்னார்வலர்கள் சேகரித்து அகற்றினர். சேகரிக்கப்பட்ட குப்பைகள் அனைத்தும் ஊராட்சிக்கு வழங்கப்பட்டு தரம் பிரிக்கப்பட்டு உரமாக தயாரிக்கப்பட உள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜிகா பிளஸ் செய்தி சேனலை.